Hello guys, welcome back to my channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா எந்த ஒரு ரைடு வீடியோவும் கிடையாது. ஒரு டெக் வீடியோவும் கிடையாது. தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. அப்பவே ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். நம்ம சேனலோட அப்டேட்டுக்காக இன்னைக்கு ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த கேட்ஜெட்ஸ் ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம சேனல் வந்து 154 சப்ஸ்கிரைபரை நெருங்கி ரீச் பண்ணிட்டாங்க. நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஏதோ மேம்போக்காக நான் அந்த சேனல் ஆரம்பிக்கலை. என்னுடைய ரைடு மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நான் வந்து யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ அந்த யூடியூப் தளத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்குன்னே நான் சொல்லலாம். நிறைய ரைடர்ஸுடைய ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்குது. அவங்களுடைய அனுபவங்கள்லாம் எனக்கு ஒரு லெசனாக நான் எடுத்துக்க முடியுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு வீக்லி 3 வீடியோஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் க்ரோ அப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட் நான் வந்து ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்கினேன். அந்த கேட்ஜெட்டை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சேனலுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் கேமரா. அதுக்கப்புறமா அந்த கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிவைஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொபைலில் எடிட் பண்ணிடலாம். நிறைய மொபைல் எடிட் பண்ணுறதுக்கே நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனாலும் அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னா லேப்டாப்பில் பண்ணலாம், இல்லை டெஸ்க்டாப்பில் பண்ணலாம். எங்கள் வீட்டில் டெஸ்க்டாப் இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப ஓல்டான டெஸ்க்டாப்ன்றதுனால அதில் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. ஆனால் லேப்டாப்பும் இருக்குது. பட் ஆனால் அதுவும் வந்து இப்போ ரொம்ப ஓல்டான ஒரு லேப்டாப்புங்கிறதுனால என்னால் எந்த ஒரு வீடியோஸையுமே தெளிவாக எடிட் பண்ண முடியலை. அதனால் இனிமேல் வர்ற ஃப்யூச்சர்ஸுக்கு அந்த கோப்ரோ ஹீரோ 5ல் எடுக்கிற ஃபுட்டேஜஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு டிவைஸ் இல்லை எனக்கு. ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பை வந்து அட்வான்ஸு மாடலில் நான் மாற்றினாச்சுன்னா என்னால் எங்கேயுமே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஈவன் ஒரு 4 days 5 days நான் ட்ரிப்பு போனாலோ இல்லை ஈவன் லடாக்கு ட்ரிப்பு போனாலும் நான் வந்து அங்கே நடக்கிற ஃபுட்டேஜஸை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய டிவைஸ் எதுவுமே இல்லை. ஸோ நல்ல ஒரு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி தான் நான் வந்து ஒரு லேப்டாப்பை நான் வந்து சூஸ் பண்ணேன். நான் நிறைய லேப்டாப் வந்து ஆர்டர் பார்த்தேன், ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். பட் நம்ம பட்ஜெட்டுக்கும் என்னுடைய அறிவுக்கும் அந்த ஒரு லெவல் போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த லேப்டாப்பை வாங்கினேன். ஸோ இந்த லேப்டாப்புடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். போட்டோம்னா உள்ள ஒரு பேக்கேஜோடு தான் வச்சுருக்காங்க. வாவ், கெஸ்பர்ஸ்கி ஆன்டிவைரஸ் போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு தெரியல. அண்ட் தென் ஒரு செட்டப் கைடு வச்சுருக்காங்க. லெனோவா செட்டப் கைட். இது எப்படி யூஸ் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் போட்டுக்கலாம் போல இருக்கு. அதுக்கப்புறம் இதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா யாஸ் ஒரு லேப்டாப். வேறு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. ஓ, இந்த பக்கம் சார்ஜர் ஒயர் நினைக்கிறேன். எஸ், சார்ஜர் ஒயர். இதுதான் சார்ஜர் ஒயர். ஸோ இனிமேல் லேப்டாப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லேப்டாப் திஸ் இஸ் த லேப்டாப். ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்குது. கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்லிம்மான லேப்டாப்லாம் நிறையா இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. வேறு இந்த லேப்டாப்புக்கு கூட வந்து ஒரு மவுஸ் கொடுத்தாங்க. அது பே பண்ணி தான் வாங்கினேன். லேப்டாப் கூட இந்த மவுஸு ப்ளஸ் இந்த பேக், லெனோவா பேர் போட்ட இந்த பேக். இது எல்லாமே இதோட பேக்கேஜில் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒன்றும் நான் காசு பே பண்ணல. பேக் நல்லா தான் இருக்குது.
லேப்டாப் கேரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லைட் வெயிட்டாக இருக்குது. நமக்கு எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும். சும்மா ஸ்மால் ரைடுக்கு எல்லாத்துக்குமே கூட கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். மவுஸ் இது வந்து வயர்லெஸ் மவுஸ் இது. யா வெரி குட். இதுலேயும் ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. பெட்ரானிக்ஸ் கம்பெனியோடது. இது அவங்களே கொடுத்ததுனால இந்த ரேஞ்சில் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணலாம். கீபேடு அடிபடக்கூடாதுன்னு ஒரு போச்சு ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் தென் கீபோர்ட்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் மாடர்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓல்டு டைப்பில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காசு போயிட்டு இருந்தோம்னாச்சுன்னா இது கொஞ்சம் மாடலாக கிடைக்கும். பட் என்னுடைய இதுக்கு இது போதும் தான் நினைக்கிறேன். ஸோ இது மவுஸு வந்து ஹேண்டியாகவும் இருக்குது. யூஸ் பண்ண ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ், ஸ்க்ரோலிங் ஈஸியாக தான் இருக்குது. தென் கீபேட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 3 யூஎஸ்பி இருக்குது. ஒரு HDMI போர்ட் ஒன்று இருக்குது. 3 யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அப்புறம் சார்ஜிங் இண்டிகேட்டர் LED. அப்புறம் இதில் ஒரு HD கேமரா தான் சொன்னாங்க. கேமரா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் குவாலிட்டியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், மகா கேவலமாக இருக்கிற இந்த ஒரு லேப்டாப் தான் நான் ஓல்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ நான் இந்த லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னுடைய ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதை நான் இப்போ டிலைட் பண்ணேன்னா ஃபுட்டேஜ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் கோப்ரோவில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு வீடியோ மட்டும். தென் ஏன்னா இப்போ தான் லேப்டாப் வந்திருக்கு, என்னோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஈஸியாக மாற்றுறதுக்கு வழியாக இருக்கும். ஸோ இனிமேல் நான் யூஸ் பண்ண போகிறது லெனோவா கோர் i5 10th ஜென்ரேஷன் இந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோஸ் நான் எடிட் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். பழைய நான் ஓல்டு லேப்டாப்பை நான் என்ன பண்ண போகிறேன்னாச்சுன்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து இதுக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு இது யூஸாக இருக்கும். அவங்களுக்கு இதில் வந்து இன்பில்ட் கேமரா கிடையாது, இருந்தாலும் நான் எக்ஸ்டர்னலாக கேமரா போட்டுட்டு நான் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட்லி கேமராவில் அவங்க யூஸ் பண்ணலை, வாட்ஸ்அப்பில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை விஷயங்கள் எல்லாமே அதில் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மி, மிஞ்சி போனால் ஒரு 300 GB தான் கிடக்கும் இதில். ஸோ இது 1 TB எக்ஸ்டர்னலாக நிறைய போட்டுக்கலாம், அதில் எக்ஸ்டர்னலாக போட முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது சாதாரண பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப் தான். இந்த பழைய ஓல்டு லேப்டாப் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7 இயர்ஸாக உழைச்சி கொடுத்துருச்சு. எனக்கு மேக்ஸிமம் லேப்டாப்போட யூசேஜ் கம்மி தான். இந்த மாதிரியான யூடியூப் சேனல், மற்றபடி வீடியோஸ் பார்க்குறது, தென் என்னோட மொபைல் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது, வேறு கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி டெக்னிக்கல் விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அந்தளவுக்கு எனக்கு லேப்டாப் யூசேஜான ஆள் கிடையாது. நான் பிஸ்னஸ் மேன், ஸோ எனக்கு லேப்டாப் மோஸ்ட்லி யூசஸ் கிடையாது. இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா, என்னுடைய சேனலில் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் அப்டேட் ஆன விஷயங்கள், இன்னும் வந்து அட்வான்ஸ் ஆன விஷயங்கள் வந்து நான் சொல்லலாம், இனிமேல் காட்டலாம் அப்படின்னு சொல்லின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து எடிட் பண்ணுறது இதில் தான் பண்ண போகிறேன் இனிமேல். இதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப் தான் நான் பார்த்துருக்கிறேன், ஃபில்மோரா. அது வந்து இதில் வச்சிருக்கிறேன் ஃபில்மோரா ஆப். அது அந்தளவுக்கு யூஸ் ஆகாது, அதோடைய ஸ்டோரேஜ் கம்மிங்கிறதுனால. அது ட்ரையல் வெர்ஷன் தான் வச்சிருக்கிறேன். ட்ரையல் வெர்ஷன் ஓகேவா இல்லைன்னா பெய்டு வெர்ஷன் தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வேறு ஏதாவது நல்ல ஆப், அதாவது சிம்பிளான, எனக்கு நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாது. ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் சிம்பிளான ஒரு எடிட்டிங் ஆப் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி எனக்கு அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருந்தாலும் சென்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான்.
கொஞ்சம் உங்கள் பொண்ணான டைம்ஸை யூஸ் பண்ணி எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ, பட் இதே மாதிரி இல்லை, ரைடு வீடியோ. ஸோ நம்ம ரைடு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கனால நிறைய கியர்ஸ் வந்து வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இனிமேல் வர ரிவ்யூஸ் வந்து பெரும்பாலும் கியர்ஸ் வீடியோ ரிவ்யூவாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.